டோஜியின் பாலகன் ரேஜியின் ஆட்டத்தை முடிக்கும் நேரம் தான் இந்த எபிசோட் 11. டோஜியின் புத்திரன் இளம் பாலகன் மெகுமி கடைசியில டொமைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது பார்த்துட்டு போனேன். அடுத்து என்ன கொண்டு ஆர்வத்தோடு உள்ள போனேன். பட்டிலும் கை குழந்தை துள்ளுவது போல் ஒரு பிங்க் கலர் யானையை ரேஜி மேல போட்டு குளிர் காஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம மெகுமி அப்படியே அப்படி அப்படின்னு அடிச்சு செத்துருங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி கடைசியில ரேஜியை போட்டு தள்ளிடுவேன். போட்டு தள்ளி முடிச்சோன்னே இங்கிட்ட அங்கிட்ட பார்க்காம ரெமைய நோட்டை விட்டு போனா கறிக்கடையில இருந்து தப்பிச்சு ஓடும் கோழியை போல் ஓடினாள் ரெமை. அவளை பிடிச்சி வெட்டலான்னு போகும்போது கோபால் வேணா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போயிருவேன். அதான் வேணாண்டி அப்புறம் என்ன அப்படின்ட்டு என்ன விடு கொன்றாத அப்படின்னு சொல்லிட்டு என்னது நீ என்னை விட்டுட்டியா கொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது இதுக்கு இவ்வளவு கொன்னுட்டு கூட குற்ற உணர்ச்சியை உணர்ந்திருக்கலாமே அப்படின்னு மெகுமிக்கு தோன்ற அளவுக்கு ஒரு கேவலமான பேச்ச போட்டதுக்கு அப்புறம் பாவம் ஆள் மயங்கி விழுந்தாப்ல. யூஜி மெகுமி ஹிகுராமானு அப்படி இப்படி அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் போனதுக்கு அப்புறம் தான் கடைசியில ஜே கேக்கு நான் வந்திருக்கு யூட்டான்ற ஒரு மெயின் கேரக்டர் இருக்கு. அப்படியே போக்கஸ் எல்லாம் யூட்டா மேல திரும்புது கடைசி சில நொடிகளில். டோக்கியோவில் துவச்செடுத்த காட்சிகளை பார்த்திருப்பீர்கள், இனி சண்டாய் காலனியில் சண்டை போடும் காட்சிகளை பாருங்கள் என்று ஜே சொன்னது போல் இருந்தது எனக்கு. ஏன் கேன்ஸ் எல்லாம் கருப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுறாங்க? அதான் என்ன பெரிய கொம்பான்னு பார்க்கும்போது தான் குராரிஷியை காட்டினாங்க. வாமிட் வந்துருச்சு தெரியாம நான் அன்னைக்கு வேற சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த எபிசோட் பார்க்கும்போது அவ்வளவு கேவலமான பிரிவையெல்லாம் ஏன்டா கதைக்குள்ள இழுத்தீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அங்கிட்டு பார்த்தா வெயிட் பண்றா டே ஏன்டா எவ்வளவு பிரம்மாண்டமான கண்டென்ட் இறக்கிருக்கீங்க. அந்த செதுக்கி வச்ச சிற்பத்தை இப்படி ஷார்ட்ஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸோட பிரிண்ட் ஸ்கிரீன்ல பண்றா. ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வாடா பார்க்கலாம்.